ரஜினியும் அவர் தங்கையும் உள்ள வீட்டு சுவரில் ஜீசஸ் படமும் ஜீசஸ் சிலையும் இருக்கும். கண்ணீரினால் நீராட்டினால் என் ஆசை தர்மயுத்தம் பட ஷூட்டிங் நடக்கும்போது ரஜினி கொஞ்சம் வயலண்டாக இருந்தார். இடைவிடாத ஷூட்டிங், 3 வேளை ஷிப்ட், ஓய்வில்லாத வேலை. இதனால் அவர் ஷூட்டிங் வந்தாலும் மது அருந்திவிட்டு தான் வருவார். காரணம், அவர் 3 ஷிப்டும் 3 பட வேலையும் செய்யும்போது உட்கார நேரம் இருக்காது. உறக்கம் கிடையாது. ஸ்டுடியோ விட்டு ஸ்டுடியோ என விளக்கு வெளிச்சத்தில் நடிக்க வேண்டும். உறக்கம் ஒழிக்க ஜர்தா பீடா போடும் பழக்கமும் இருந்தது. தர்மயுத்தம் ஷூட்டிங் நடந்த வீடு ஒரு கிறிஸ்தவ தொழிலதிபர் வீடு. அந்த வீட்டு அம்மாவுக்கு வீட்டை ஷூட்டிங்குக்கு கொடுப்பதில் அவ்வளவாக விருப்பமில்லை. ஆனால் குழந்தைகள் ரஜினி படம் என்று ஆசைப்பட மாடியில் அவர்கள் இருந்து கொண்டு தரைத்தளம் மட்டும் கொடுத்தார்கள். தர்மயுத்தம் படத்தில் ரஜினியும் அவர் தங்கையும் வசிக்கும் வீடுதான் அது. தினம் தினம் ஷூட்டிங் ஏற்பாடு செய்வதும் பின் ரஜினியின் காரணமாக நின்று போவதுமாக செல்கிறது நாட்கள். ஹீரோதான் காரணம் என்பதும் அந்தம்மாவுக்கு ஒரு நாள் தெரிய வருகிறது. இதனாலேயே ரஜினியின் மீது ஒரு கோபம் மனதில் தங்கிவிடுகிறது அந்தம்மாவுக்கு. ஒரு நாள் மாடியிலிருந்து இறங்கி வந்த அந்தம்மாவை பார்த்து ரஜினி அதிர்ச்சியாகி நின்று விடுகிறார். அதுதான் இருவருக்குமான முதல் சந்திப்பு. பின், உங்ககிட்ட பேசணும் போல இருக்கு என சொல்ல, அந்தம்மாவோ ரஜினியை பார்த்து, நானும் உன்கிட்ட பேசணும், சில அறிவுரைகள் சொல்ல வேண்டியது இருக்கு எனச் சொல்கிறார் காட்டமாக. அடுத்த நாள் சரியாக வந்து வீட்டுக்காரம்மாவுக்கு முன்பாக நிற்கிறார் ரஜினி. நின்றதோடு இல்லை, உடனே காலில் விழுந்து, அம்மா, என்னை ஆசீர்வதியுங்கள் என கேட்டு விடுகிறார். அது அந்த வீட்டு உரிமையாளர் அம்மாவின் கோபத்தை டக்கென குறைத்து விடுகிறது. உடனே அந்த அம்மா ரஜினியோடு மெதுவாக கேட்கிறாரு, தினம் இப்படி குடிச்சிட்டு வந்தா ஷூட்டிங் எப்படி நடக்கும்? அந்த அம்மாவையும் அவர் கேள்வியை பார்த்த ரஜினி அதிர்ச்சியாகிறார். அவர் இந்த கேள்வியை எதிர்பார்க்கவே இல்லை.